நேயர்களே வணக்கம். இன்னைக்கு திரு விஜய் அவங்க திமுகவுக்கு ஒரு கண்டன பதிவு போட்டிருக்காங்க. அதோட பின்னணி என்ன? சவுக்கு சங்கர் அவங்க ஆதரவு அர்ஜுனா மேல நெறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. சவுக்கு சங்கர் அவங்க வச்சது மட்டும் கிடையாது. ஆதவ் அர்ஜுனா அவங்களோட சொந்த மச்சானான சார்லஸ் லாட்டரி மாட்டினவங்களோட சொந்த மகன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா நெறைய குற்றச்சாட்டுகள் வந்து ஆதவ் அர்ஜுனா மேல வச்சிருக்காங்க. சோ இந்த 3 விஷயங்கள பத்தி இந்த வீடியோல முழுக்க முழுக்க பாத்துரலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் திரு விஜய் அவங்க போட்ட அந்த அறிக்கையை பத்தி ஒரு சின்ன கிளான்ஸ் ஒண்ணு பாத்துரலாம். என்ன அப்படின்னா 1969 பேருக்கு அவதூறு கொள்கையை வந்து இப்ப கையில எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது 1969க்கு அப்புறம் அப்படின்னா 1969க்கு அப்புறம் கிடையாது. திமுக அப்படின்ற கட்சி பாத்தீங்கன்னா அவங்களோட ஆரம்ப காலத்துல 1949ல வந்து ஆரம்பிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த அவதூறு அரசியல் அப்படின்றது அவங்க அன்னையில இருந்து இன்னைக்கு டே ஒன்ல இருந்து இன்னைக்கு லாஸ்ட் டே இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த அவதூறு அரசியல்ன்றது பாத்தீங்கன்னா கையில வச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த 1969க்கு அப்புறம் வந்து ஆட்சி மாற்றம் வரப்போகுது. திமுக வந்து பெர்மனண்டா வந்து ஒரு 15 வருஷத்துக்கு ஆட்சி மாற்றம் வந்து வராம இருந்தாங்க அப்படிங்களா? அதை வந்து கூட்டிட்டு காமிச்செல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து 1967 தான் வந்து ஆரம்பத்துல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. 1967 1977 இந்த மாற்றம் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த 1967 வந்து நிறைய மாத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த 1967 தான் பாத்தீங்கன்னா திமுக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா அது ஒரு மாற்றம் கொடுத்திருக்காங்க. ஆனா அது யாருக்கு எதிரான மாற்றம் அப்படின்னா காமராஜர் அவங்களுக்கு எதிரான மாற்றம். காமராஜர் காங்கிரஸ் எதிரான மாற்றம். சோ அது வந்து நிறைய விமர்சனங்கள் வர இப்ப இந்த 1967 வந்து 1969 மாறி இருக்கு. அந்த 1969 தான் பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிஎம் ஆனாங்க. சோ வந்து இந்த 1967 வந்து 69 மாத்திருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப திமுகன்ற கட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தாவேக்கான்ற கட்சி இந்த திமுகவோட கூட்டணி கட்சிகள் வந்து எல்லாமே தாவேக்கா விமர்சனம் பண்றதுதான் ஒரு முழு வேலையை வச்சுட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் வந்து கண்டிச்சு ஒரு மாநாடு போடுறீங்க. அதுல விஜய் வந்து எதுக்கு நீங்க விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற சீமான் அவங்களுக்கு இதே கேள்விதான் நம்மளுக்கு கேட்டோம். நீங்க வந்து உங்களோட எதிரியா இருக்க வேண்டிய திமுக கட்சி நீங்க வந்து என்ன சிஎம் வந்து பார்த்து வந்ததுக்கு அப்புறம் விஜய் அவங்களை முழுக்க முழுக்க விமர்சனம் பண்றீங்க. அது உங்களோட சப்ஜெக்டே கிடையாதுன்னு சொல்ற மாதிரி தான் அதே விஷயத்துக்கு எதா சொன்னமோ அந்த விஷயத்துக்கு அது எதா சொல்றோம். இந்த விஷயத்துல திமுக கூட்டணி கட்சிகள்ல இருந்து விஜய் அவங்களை பத்தி விமர்சனம் செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல ஒரு அரசியல் பின்னணி இருக்கு. என்ன அப்படின்னா 2024 பாத்தீங்கன்னா அதிமுகவையும் போக்கஸ் பண்ணாம இங்க உள்ள லோக்கல்ல உள்ள பாஜகவையும் போக்கஸ் பண்ணாம நாம் தமிழருக்கு போக்கஸ் பண்ணாம என்ன பண்ணாங்க அப்படின்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து நரேந்திர மோடி அவங்க வந்து டைரக்ட் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க யாருமே போக்கஸே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தியில இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப மீடியால வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இங்க இருக்கிற மீடியா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் வந்து செய்யக்கூடிய நடவடிக்கைகள்லாம் வந்து டிம் பண்ணிட்டே வந்தாங்க. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இப்ப திரு விஜய் அவங்களும் ஃபர்ஸ்ட் நம்பரை உள்ள வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட பாப்புலாரிட்டி அவரோட பிசினஸ் அப்படின்றது பெரிய அளவுல இருக்கு. அவரை பத்தி ஒரு லைவ் போட்ட அப்படின்னா சோழமணில் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் தந்தி பாலிமர் புதிய தலைமுறை லைவ் போட்டாங்க அப்படின்னா சனிக்கிழமை மட்டும் அவரோட லைவ்ன்றது பீக்ல போகும். அதில் பார்த்து இருப்பீங்க. ஸோ அவர் பின்னாடி ஒரு பெரிய ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு. ஸோ இப்போ அதிமுகன்ற கட்சி ஒரு 150 தொகுதிக்கு மேல கவர் பண்ணிட்டாங்க. பாஜக வந்து கட்சி பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவங்களும் ஒரு தொகுதிக்கு ஒரு நாள் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ அதெல்லாம் மறைக்கணும் அப்படின்னா திரு விஜய் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ விஜய் வந்து பாத்தீங்கன்னா கண்டன பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு விஷயம் கிடைச்சதுல இப்போ வந்து நம்ம விஜய் அவங்களே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த மீடியா வந்து என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு இந்த தலைவர் வந்து மறைமுகமாக உதயநிதி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அறிவித்திருவிழால விஜய் அவங்களை வந்து கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி கண்டிச்சு பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நியூஸ் மீடியால வந்து பேசிட்டே இருப்பாங்க. அதே வச்சு விவாதமும் பண்ணிடுவாங்க. சோ வந்து திமுக அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னதான் மாற்று கருத்தால இருந்தாலுமே சரி என்னன்னா ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்காங்க. இந்த அரசியல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஒரு பின்னாடி இத்தனை அது உறுப்பு அது வந்து நாட்டுக்கு தேவையானா கிடையாது. ஆனா அந்த கட்சிக்கு அந்த கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். புதுசா வந்திருக்க கட்சிகள் தாவேக்காவா இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுக இருந்தாலும் சரி, இந்த ஒரு அரசியல் இந்த ட்ரெண்ட் செட் பண்றாங்க பாத்தீங்களா? ஒரு வார் ரூம்ன்றது மாதிரி பெரிய வார் ரூமோ ஒரு பெரிய ட்ரெண்ட் செட் பண்றாங்க பாத்தீங்களா? இது கத்துக்க வேண்டிய விஷயம். அது வந்து நாட்டுக்கு நல்லது கிடையாது தான். இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஆதவ அர்ஜுனா மேல. என்ன அப்படின்னா இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சார்லஸ் அவங்க வந்து வச்ச குற்றச்சாட்டை பத்தி பார்த்துருவோம். என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இந்த கரூர் சம்பவம் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நடந்ததுக்கு அப்புறமும் சரி ஆதவ அர்ஜுனா அவங்க பாத்தீங்கன்னா சபரீசன் அதாவது எம்.கே. ஸ்டாலின் அவங்களோட மருமகன் அவங்களுக்கு கூட வந்து தொடர்பிலே இருக்காங்க. அதாவது டிசம்பர் மாசத்துல நடக்க வேண்டிய இந்த கரூர் பொதுக்கூட்டத்தை வந்து செப்டம்பர் 27 வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா அதுல இருந்து ஒரு மாசத்துக்குள்ளதான் பாத்தீங்கன்னா திமுகன்ற கட்சி பாத்தீங்கன்னா முப்பெரும் விழா போட்டிருந்தாங்க. அதுல வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் வந்து அது வந்து பாட்டிலாம் வச்சாங்க, அங்க வந்து பையெல்லாம் வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நிறைய செல்வந்த படிச்சவங்க அந்த மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ வந்து இவங்களுக்கு இப்பதான் அரசியல் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. இதை வந்து அவங்க ஆதவர்ஜனா ஒத்துட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து போதிய அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல கூட பார்த்திருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எது வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்குது அப்படின்னா எது வந்து ரொம்ப இதை வந்து ஒரு எரிய தேயில வந்து பெட்ரோல் ஊத்திட்டு மாதிரி இருக்குது அப்படின்னா ஆதவ அர்ஜுனா அவங்களோட சொந்த மச்சான் அதாவது ஆதவ அர்ஜுனா ஒய்ஃபோட அண்ணன் அவங்க வந்து சொந்த அண்ணன் பாத்தீங்க அப்படின்னா அவரு ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு. அவர் வந்து ஒரு பிரபல நியூஸ் சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுனாக்கு எப்படி காசு அப்படின்னு சொல்லி கேட்க வந்து
அவர் வந்து எங்களோட சிஸ்டரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, கல்யாணம் பண்றப்ப லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்றாங்க. அவ்வளவுதான் அந்த விஷயங்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிசினஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க, அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. அவர் ஏதோ ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து எங்க அப்பா வாங்குறாங்க, அதாவது லாட்டரி மாட்டி வேல்யூவேஷன் போட்டு வாங்குறாங்க. அந்த காசு தான் வந்து இப்ப அதை வச்சு நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2019 இந்த டயத்திலேயே வந்து திமுகன்ற கட்சிக்கு வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்ற கட்சி அப்படின்ற இந்த அமைப்பு ஆரம்பிச்சு வேலை செய்ய வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 2019ல அவரு தான் கூட்டிட்டு வந்து திமுக இன்ட்ரடியூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. அது உண்மையா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் 2019, 2021, 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த டயத்துல பாத்தீங்க அப்படின்னா சார்லஸ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க எம்.கே. ஸ்டாலின் அவங்களுக்கும், சபரீசன் அவங்களுக்கும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே வந்து சண்டை மூட்டி விடுற மாதிரி வேலைகளை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து இதே விஷயம் தான் நான் வந்து ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, விஜய் அவங்க மேல பெரிய அளவுல நமக்கு விமர்சனம் கிடையாது. அவர் புதுசா வர நல்லது செய்யறாரு சொல்லி வந்துட்டு இருக்காரு. ஆனா திரு ஆதவர்ஜுன் அவங்களோட வேலை என்னவா இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு நேத்துக்கு வந்த குற்றச்சாட்டு, சவுக்கு சங்கர் வந்த குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா, அவர் எந்த கட்சிக்கு போனாலும் அதுல ஒரு டாப் பொசிஷன்ல இருக்காருன்னா, அது ஒரு நபருக்கு அமாவாசை அப்படி சொல்லி சார்லஸ் அவங்களே குறிப்பிடுறாங்க. அதை நான் குறிப்பிடல. ஆனா இவருக்கு என்ன லாபம் வரணும், அந்த லாபத்துக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றதுதான் அவரோட உள்நோக்கமா இருக்குமா. சோ இப்படி அவங்க ஆதவர்ஜுனா கூட இருக்காங்க. ஒரு அமாவாசையா கூட இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா திரு விஜய் அவங்க வந்து அரசியல வந்து இப்போ வந்து இன்ன வரைக்கும் அந்த அறிக்கையில வந்து இந்த கண்டன பதிவுல வந்து குறிப்பிட்டிருக்கு என்ன அப்படின்னா, நாங்க வந்து இன்ன வரைக்கும் ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்து டிஎம்கே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்களோட தப்பு. அது திமுக தவைக்க வந்து செய்யக்கூடிய ஒரு சின்ன தப்புல பெரிய தப்பு என்ன அப்படின்னா, திமுகக்கு எதிராக வந்து இந்த அரசியல் அப்படின்றது நீங்களே உங்க தலைவர் வந்து இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய ட்வீட்ல வந்து போட்டிருக்காது. அவர் ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கி பால்டா எல்லாம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவங்க வந்து ஒரு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க. அந்த மாதிரி கருத்து வந்து நாங்க ஏத்துக்கல. நான் ஏத்துக்க மாட்டேன் நான் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா. ஆனா வந்து அந்த மாதிரி ரொம்ப ஒரு நுனி வரைக்கும் போனா, அது வந்து ரொம்ப நுனியை தாண்டி போயிட்டது. அந்த மாதிரி அடிவயிறு வரைக்கும் போயிட்டு விமர்சிக்க ஆரம்பிச்சு இன்னும் ஒரு 150 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஒரு 150ல இருந்து ஒரு 160 நாள் இருக்கும் எலெக்ஷன் வரத்துக்கு. இன்னும் வந்து அவர் கவர் பண்ண வேண்டிய தொகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா 234 தொகுதி இருக்கு. அதுல நீங்க ஒரு 6 மாவட்டங்கள் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி மைனஸ் பண்ணிட்டா கூட இன்னும் ஒரு 180 தொகுதிகள் வந்து அவர் கவர் பண்ண வேண்டியது இருக்கு. 180 தொகுதிகள் ஒரு தொகுதியா போயிட்டு கவர் பண்ணா அப்படின்னா அவரோட ஓட் பர்சன்டேஜ் வந்து ஏத்த முடியும். சோ 150, 160 நாள் தான் இருக்கு. 180 தொகுதிகள் கவர் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 தொகுதி கவர் பண்ணாதான் அந்த மிஸ்லினியஸ் மழை வரதெல்லாம் வந்தது அப்படின்னா தள்ளி போடணும். ஏதோ இப்ப நேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குண்டு வெடிச்சது. அந்த மாதிரி நேரத்துல வந்து நீங்க சுற்றுப்பயணம் வச்சிருந்தீங்கன்னா அதை தள்ளி போட வேண்டியது இருக்கும், கட்டாயமா இருக்கும். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் அவங்களுக்கு எதிராக நிறைய சவால்கள் இருக்கு. அந்த சவால்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளும் இருக்கு. அந்த மாதிரி நாங்க அரசியல பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ திரு விஜய் அவங்க அரசியல அவரோட ஓட் பர்சன்டேஜ் உண்மையாலுமே ஏற்றணும்னு சொல்லி நினைச்சாரு அப்படின்னா அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா அரசியல ஃபுல் ஃபோர்ஸ்ல ஆரம்பிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். சோ மக்களாகிய நீங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.